எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 111 Tarot in Tamil. ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஜூலை 7ல் இருக்கிறோம். ஓகேங்களா? 7th day and 7th month, okay, 2024. 7 portal. It is a very blessing portal. It brings you blessings. ஓகேவா? அதாவது இந்த போர்ட்டலில் வந்து உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம், 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 7 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூடவே லார்ட் கணேஷோடைய விநாயகருடைய பிளெஸ்ஸிங்ஸும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம் இந்த 7 போர்ட்டலுக்கு. ஓகேவா? ஸோ pile 1, this amethyst in the purple color stone, ஓகேங்களா? and pile 2 this white color crystal, and pile 3 this pale green. is the green right? ஓகேவா? so close your eyes, inhale exhale 3 times பண்ணிக்கோங்க and make a connection with the divine. Relax yourself and just open your eyes. உங்களுக்கு இங்கே எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ without second thought you can choose it, right? Now let us start with pile 1. so pile 1 யாரெல்லாம் இந்த amethyst stone சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு 7 போர்ட்டலுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஓகே என்ன கொண்டு வராங்க. ஸோ pile 1 நம்ம இங்கே பார்க்குறது நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில், ரைட்டா? ஸோ இந்த டேயில் வந்து உங்களுடைய விஷயம் வந்து ஒரு யூ கேன் மேனிஃபெஸ்ட், ரைட்? இதில் வர்றது போக உங்களுக்கு வேறு ஏதாவது விஷஸ் இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த டேயில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக உங்கள் விஷ் வில் கம் ட்ரூ, ரைட்? ஸோ நீங்கள் ஒரு நைட்டு 7 o'clock உங்களுடைய விஷஸை வந்து ஸ்ட்ராங்காக நினைங்க. கண்ணை மூடி உட்காந்து ஒரு தாட் போடுங்க ஸ்ட்ராங்காக. ஜாப் வேணும், வேலை வேணும் அப்படின்னா, லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ pile 1 7 போர்ட்டல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன blessings வருது. is coming for you. okay, what are the blessings coming for you? Let's see. Let me start with this animal spirit. Spirit animal, okay? இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நமக்கு ஓவரால் எனர்ஜி கிடைக்கும். ஸோ pile 1 7 போட்டுன்றனால இந்த வீடியோ ஒரு 7 o'clock பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய பிளான். ஓகே, ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுனா அது வந்து உங்களுக்கு ஒரு குட் இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு அது ஓப்பன் அப் பண்ணி தரும். ஸோ pile 1 blessings for pile 1 7 விழுது. 1 second. Please spirit 7 portal brings for pile 1. Yeah, let me take this. Stack spirit, take the lead. Take a leap of faith, bottom of the deck. ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட நீங்கள் எதை எடுத்து செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். டேக் த லீட், ரைட்? நீங்களே முன்னின்று அதை எடுத்துகிட்டு போங்க, ரைட்டா? ஸோ நான் இதை செய்ய மாட்டேன், இது பொறுப்பெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 58. ஸோ நம்பர் 4. ஓகே, ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிரந்தரம் இல்லாமல் போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் அந்த விஷயத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா? நம்பர் 58.
1 second. Stag Spirit. ஓகே, நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஏற்றுக்கோங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் எடுத்து செய்யுங்க. ஓகே, நீங்கள் ஒரு லீடராக இருந்து செயல்பட போகிறீங்க. அந்த ஒரு செயல்படக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆக போகுது. அந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு இந்த 7/7 போர்ட்டல்லேருந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க கண்டிப்பாக உங்களை நம்ப போகிறாங்க. அப்போ தானே ஒரு லீடராக நம்புவாங்க இல்லையா? ஸோ எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய செயல்கள் மூலமாக. ஸோ இது ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சில பேர் வந்து சில ப்ரமோஷன் கிடைக்கலாம். நான் புதிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க போகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைல் 1. ஃபைன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அதை சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட்? வாட் எல்ஸ்? லெட்ஸ் see what about the blessings for file 1 in this 7/7 portal. Please Spirit, blessings for file 1. Blessings for file 1. Three blessings. Bottom of the deck Magician. இங்கே ஏற்கனவே பார்த்தோம் லீடர்ஷிப் ரோல். ஸோ நீங்கள் எதில் எஃபர்ட் போடுறீங்க? அகெயின் இங்கே பாருங்க கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ். ஸோ ஃபைல் 1 ஸ்ட்ராங்காக ஒரு லீடர்ஷிப் ரோல் தெரியுது. உங்களுக்கான ஒரு பொறுப்பு வருது. அந்த ஒரு பதவி, நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியும் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் எதில் எஃபோர்ட் போடுறீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவீங்க. பாட்டமில் வந்து மெஜிஷியன் இருக்குது. ஓகே, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தெரியுது. சரியா? ஸோ 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரைட்? பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பர்சன் லவ் ஆஃபர் பண்ணலாம், இல்லை நியூ லவ் ஆஃபர் வர வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அப்பாலஜி கேட்கலாம். அது எந்த மாதிரியான சிச்சுவேஷனாக இருக்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப்னு இல்லை, வாட் எவர் மேபி இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு வந்து சம்மன் அவங்க வந்து அப்பாலஜி கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அதுவும் நடக்கும். சரியா? புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது புரிய வருதுங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியாகும். அண்ட் லவ் ஆஃபரும் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இட்ஸ் கிரேட் டெத் ரீபர்த். ஸோ பயங்கரமான ஒரு 2 மேஜர் அரக்கமாக இருக்குது. ஸோ ஃபைல் 1 இவ்வளோ நாளும் நடந்த எல்லா கஷ்டங்களும், எல்லா டெத் டு ரீபர்த். ஓகேவா? எல்லா விதமான கஷ்டங்களும் முடிஞ்சு உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது. ஓகே, நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி உங்களுடைய லைஃபே வந்து புதுசாக வந்து மலரப்போகுது அப்படின்றது தெரியுது. இந்த 7/7 போர்ட்டல் உங்களுக்கு அருமையான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கிளைம் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் உங்களுடைய எஃபோர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? லீடர்ஷிப் ரோல் வருது, அது நீங்கள் ஒத்துக்கிட்டா தானே அதில் ஜெயிக்க முடியும். இஸ் இட் ஓகே? ஸோ எல்லா விதமான கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வருது. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இங்கேயும் நம்பர் 4 பார்க்குறோம். வா, இங்கேயும் 4 கிடைக்குது நமக்கு. வெரி குட், சூப்பர். 4 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் மேபி பார்க்கலாம். 4 பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 மீனிங் வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது
you are moving towards new direction. ஒரு புது டைரக்ஷனை நோக்கி போறீங்க. இது இன்னொன்று எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, உங்களுடைய பர்சன் சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு யாராவது உங்களை தவறாக நினச்சிட்டு இருந்தாலோ இல்லை ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாலோ, இப்போ அந்த ப்ராப்ளமை என்ன பண்ணுறாங்க, வேற கோணத்தில் பார்க்குறாங்க. வேற கோணத்தில் மீன்ஸ் சரியான கோணத்தில் அதை புரிஞ்சிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? அதர்வைஸ் நீங்களே அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது உங்களுடைய இந்த 7/7 போர்ட்டல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சரியாக அமைச்சு கொடுக்க போகுது. இஸ் இட் ரைட்? ஓகேங்களா? பைல் 1. ஸோ நியூ பிகினிங் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி குட் எனர்ஜி. ஸோ நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் 7/7 போர்ட்டலுக்கு. கமெண்ட் செஷனில் கிளைம் பண்ணிக்கோங்க உங்களுடைய விஷஸை. ஜஸ்டிஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ், வாவ், அகைன் சேரியட். ஐ மீன் எப்படின்னா அந்த முன்னோக்கி போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. உங்களுக்கான ஜஸ்டிஸ், சரியான பாதை, அதை உங்களுக்கு 7/7 போர்ட்டல் கொடுக்குறாங்க. இஸ் இட் ஓகே? நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அவ்வளோதான். உங்கள் கையில் கொடுத்தாச்சு, அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ பைல் 1 ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் லெட்ஸ் சி சம்திங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ் ஃபார் பைல் 1 ஃப்ரம் திஸ். எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாரிசன்ஸ், டேக் ஆக்ஷன் வித் பேஷன். Bottom of the deck, your light is shining brightly, reaching your destination. எது உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய போறீங்க. வாட் அ வண்டர்ஃபுல் பிளஸ்ஸிங் இல்லையா? உங்களுடைய டெஸ்டினேஷனை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அங்கே யுவர் லைட் இஸ் ஷைனிங் பிரைட்லி. ஓகே, உங்களுடைய வரும் காலங்கள் ரொம்பவே ஷைனிங்காக இருக்க போகுது. ஸோ இங்கேயும் டேக் ஆக்ஷன், இங்கேயும் டேக் ஆக்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். இங்கேயும் டேக் ஆக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஓகேவா? எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாரிசன்ஸ். உங்களுடைய அந்த எடுத்துகிட்டு போகிற விதம், திங்க் பண்ணுற விதம், அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுங்க. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற விஷயத்தையும் எல்லாத்தையுமே புது விதமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் டைமாக இருக்க போது, நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலங்களாக இருக்க போகுது. ஓகே, சில பேர் ட்ராவல் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஓகேவா? உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. அதில் உங்களுடைய உழைப்பை போட போகிறீங்க. அதில் நீங்கள் வெற்றியும் அடைய போகிறீங்க. சரியா? அந்த ஒரு எஃபோர்ட் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா உங்களுக்கு கடவுள் தாராளமாக ஹெல்ப் பண்ண போகிறாரு. அவ்வளோதான். ஒரு நம்பிக்கையோட, கடவுள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதையும் எடுத்து சரியானதை செய்யும்போது கண்டிப்பான வெற்றி அங்கே இருக்கும். சரியா? So pile 1, happy to hear all this, right? And Lord Ganesha oda blessing enna paatalam. 7/7 portal, Lord Ganesha oda blessing. Clear your energy, priorities. So உங்களுடைய priorities எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு இதுவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்க போகிறாங்க. அண்ட் கிளியர் யுவர் எனர்ஜி. ஓகே, நம்பர் 16 வண்டர்ஃபுல்ங்க. 7/7 போர்ட்டல் பார்த்துட்ருக்கோம். நம்பர் 7ல் வராரு உங்களுக்கு லார்ட் கணேஷா. இட்ஸ் கிரேட். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இஸ்ன்ட் இட்? ஓகே, ஸோ கண்டிப்பாக இது டிவைன் கிரேஸு தான்.
ஸோ உங்களுடைய பயத்தையும் தாண்டி உங்களுக்கு அருமையான மாற்றம் வந்து நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. அதுக்கு வந்து இவருடைய ஹெல்ப் வந்து இருக்குது. ஸோ எதை ஆரம்பிக்கும் போதும் விநாயகரை வணங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸையும் அவர் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்க போகிறார். எல்லா விதமான தடைகளையும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனை நோக்கி உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எழுந்து வாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் முயற்சியை போட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து விஷயம் பிடிக்குது, ஆனால் நான் வந்து அதில் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்கலாம் இது வரைக்கும். இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வர போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்க. கிளியர் ஆக போகுது. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷ் ஏர் போங்க. ஃப்ரெஷ் ஏர் போகும்போது அப்போது ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா நமக்குள்ள. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ மன மாற்றம் ஏற்படும். அதெல்லாமே வந்து என்னது உங்களுக்குள்ள ஒரு அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சால்ட் பாத் எடுத்துக்கலாம். ஸோ குளிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டரில் கொஞ்சம் உப்பு கலந்து நீங்கள் குளிக்கும்போது அப்போது அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ எது ஆரம்பிக்கும் போதும் இவரை வந்து கூப்பிட்டுக்கோங்க துணைக்கு. உங்களுக்கு தாராளமான ஒரு வெற்றியை வந்து கொடுக்க இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ pile 1, I hope this will be helpful for you. Thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye. ஹாய் pile 2, யாரெல்லாம் இந்த ஒயிட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான பிளெஸிங்ஸ் என்ன பார்க்கலாம். 7/7 போர்ட்டல் கொண்டு வரக்கூடிய பிளெஸிங்ஸ் for pile 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட் us start with this spirit animal deck. 7/7 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ், நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. யா Nightingale spirit, love is all around. Let spirit be your guide. Wow, super. Bottom la hawk spirit, nightingale spirit. Divine வந்து உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ love is all around. number 41. see இதில் பார்த்தீங்கன்னா 32, 55. வா, சில பேர் 55, 555 ஏஞ்சல் நம்பர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லவ் இஸ் ஆல் அரவுண்ட். இது வரைக்கும் மேபி உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. பட் இனிமேல் வந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு எனர்ஜியை வந்து 7/7 போர்ட்டல் உங்களுக்கு கொண்டு வராங்க. அண்ட் ஒரு புது விதமான விழிப்புணர்வு உங்களுக்கு ஸ்பிரிட் கொடுக்க இருக்கிறாங்க. பிகாஸ் ஹியர் ஸ்பிரிட்டை வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஓகேவா? த கிரேட் மெசேஜாக தெரியுது எனக்கு pile 2, ரைட்? ஸோ ஸ்பிரிட்டை வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அண்ட் தட் மீன்ஸ் உங்களுக்கு அது எப்படி வேணாலும் தெரிய வரலாம். த்ரூ ஏஞ்சல் நம்பர் தெரிய வரலாம். அடிக்கொருக்க ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போது. அதர்வைஸ் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸாக வரும், இல்லை கனவு மூலமாக வரலாம். ஸ்பிரிட் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ். ஓகேவா? திடீர்னு யாராவது வந்து ஒரு பெரியவங்க உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமோ இல்லை ஒரு அட்வைஸோ கொடுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு க்ளூ இருக்கும். ஸோ கவனமாக கவனிங்க. அது யோசிச்சு பாருங்க. உங்களோட இன்ட்யூஷன் மூலமாக வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுதான் விஷயம். கைட் பண்ணுறதே வந்து நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். பட் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே. ஓகேவா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாதிரியான விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்க போகுது. ரைட்?
what else? Let's see. What are the blessings for pile 2 from 7/7 portal? Got blessings for pile 2 from 7/7 portal. Please fill. Wow, justice, emperor. Anything else? Sorry. Anything else? Please spirit for pile 2. Pile 2 ஏற்கனவே ரொம்ப பொறுமைசாலிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை பொறுமை சோதிக்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் நடக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see pile 2. சில பேருக்கு ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கிற விஷயம் அதாவது டெம்பரரியாக வேணும் வேண்டாம் இருக்குது இல்லை அப்படின்னு இருக்கிற விஷயத்துல ஒரு நியாயமான தீர்வு ஏற்பட போகுது. அண்ட் இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்பட போகுது. ஓகேவா? அது ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்க போகுது. சில பேருக்கு நம்ம இங்க பார்த்தோம், லெட் ஸ்பிரிட் பி யுவர் கைட் அப்படின்னு. ஸ்பிரிட் அவங்களுக்கு கைட் பண்ண போறாங்கன்னு. அவங்க எப்படி வேணாலும் வரலாம். சில பேருக்கு நான் இங்க என்ன பாக்குறேன்னா, உங்க பாஸ், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பாஸா இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய அப்பாவா இருக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய கணவரா இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கவங்க லேடிஸா இருந்தா. ஓகேவா? அதர்வைஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அவங்க மூலமா இருக்கலாம். இங்க ஹெர்மிட் பார்க்குறோம். இன்னும் நல்ல ஒரு ஞானி மூலமா உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ். உங்களுடைய நிலைமை சீராக போகுது. ஓகேவா? அதாவது பேலன்ஸ்டா இல்லாம லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேலன்ஸ்ட் ஆக போகுது. எந்த ஒரு விஷயத்துலயும் ஹெல்த்தா இருக்கலாம், இல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல மேரிட் லைஃபா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை இந்த 7/7 போர்ட்டல் கொடுக்க போறத பார்க்க முடியுது. அண்ட் பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா நீங்க ஒரு நல்ல பொசிஷன் போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும். அண்ட் ஒரு ப்ரமோஷன் இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க இதுவரையும் போராடி இருப்பீங்க அப்படின்னா, போராடுறதுங்கிறது எப்ப நடக்கும்? பொறுமை அப்படின்றது உள்ள இருக்க போய் தான் அங்க போராடவும் முடியுது. ஓகேவா? ஸோ பொறுமையா போராடி இருந்திருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா 7/7 போர்ட்டல் உங்களுக்கு கொண்டுட்டு வருது. ஓகே, ஸோ சில பேர் தனிமையில இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த தனிமை உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கான ஒரு தனிமையா நீங்க அதை புரிஞ்சுக்க போறீங்க. ரைட்? ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒரு விஷயத்த நான் என்னால விடவும் முடியல, எடுத்துட்டு போகவும் முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது, ஒரு தீர்வு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் கூட போகுது. ரைட்? அதை இங்கே நம்ம பார்க்குறோம். பைல் 2 இன்னும் எனக்கு ஆழமாக என்ன தோணுது அப்படின்னா, லவ் இஸ் ஆல் அரவுண்ட், ஸ்பிரிட் யுவர் கைடன்லாம் பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் லைஃப் அப்படின்றத விட இந்த அன்பு, இந்த பக்தி, இந்த முக்தி, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? அது கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய என்ன சொல்றது ரெஃப்ளெக்ஷன் இங்கே தெரியுது எனக்கு. உங்க ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் அண்ட் ஆஃபா போயிட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுடைய பர்சன் அவங்க தேவைக்கு உங்கள்கிட்ட பேசுறதும், அதுக்கப்புறம் பேசாம போயிடுறதும், பட் அதை பத்தி அவங்களுக்கும் கவலை கிடையாது. ரைட்? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன் மாறி ஒரு ஸ்டெபிலிட்டி உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட போகுது. ஓகே,
சில பேர் வந்து எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கோர்ட் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்கள் சைடு நியாயம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான வெற்றி இருக்குது. ஓகேங்களா? ஸோ pile 2, let me check this Hermit. திட்டம் போட்டு செயல்படுங்க. ஓகேவா? அண்ட் பொறுமையாக செயல்படுங்க. போராடிட்டு தான் இருக்கிறேன் நான் அப்படின்ற தாட்டெல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஜாப் லாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இமோஷ்னல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். பாஸ்ட் நினச்சோ உங்கள் பர்சனுடைய உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அதில் வந்து உங்களுக்கான தீர்வு வந்து ஏற்பட போகுது. ரைட்? ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு கமிட்மெண்ட். கிங் ஆஃப் கப்ஸ் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு ட்ரூ லவ் கொடுக்கக்கூடியவர், ட்ரூ கேரிங்கோடு இருக்கக்கூடியவர். ஓகேவா? ஸோ அந்த பர்சனுடைய அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு ஏற்பட போகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து பீயிங் ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸோட ஹெல்ப் இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனோடைய அந்த லவ் இஸ் ஆல் அரவுண்ட். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு அன்பு வந்து காட்ட தான் போகிறாங்க. அவங்களுடைய கேரிங்கும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஃபைன். Everything is fine, isn't it? Pile 2. Justice இருக்கு. வேற என்ன? King of Pentacles வந்துச்சு. இந்த ரெண்டு கார்டே போதுமானது. What else for pile 2? Please spirit. Walk in beauty. Blessings are showering your life. Get ready for new horizons. Opening to your spiritual source. ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலாக போகுது pile 2க்கு. It's great. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலாக போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியம்னு சொல்கிறத விட அதுதான் வந்து அதுக்காக தான் பறந்துருக்கோமே. ரைட்டு? ஸோ இந்த லைஃப்பில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் நம்மளை முன்னேற்றுறதுக்கு தான் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஓகே, அது நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆக மாட்டோம், நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம், கோவப்பட மாட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வந்து இந்த 7/7 போர்ட்டல் கொண்டுட்டு வர்றாங்க. ஓகே, நீங்களே வந்து ஒரு யூ ஆர் அ பியூட்டிஃபுல் பீயிங். ரைட்? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அழகு, உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு அந்த பியூட்டினஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அப்படின்றத புரிஞ்சிக்கும் போது உங்களால் என்ன செய்ய முடியும், சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக உணர வைக்க முடியும். ஓகே, அவங்களுக்குள் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக உள்ளே ஃபீல் பண்ணும்போது என்ன செய்ய முடியும், சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பினஸை ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஃபைன்.
blessings are showering your life. Okay, rainbow இருக்கு பாத்தீங்களா? ஸோ எல்லா விதமான ஹாப்பினஸும் வந்து கொண்டுட்டு வராங்க 7/7 போர்ட்டல். அதனால ரொம்ப தயாரா இருங்க. புதிய புதிய விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. வெரி வெரி குட். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் ஓப்பனிங் டு யர் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ், அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகக்கூடிய எல்லா ப்ராக்டிசஸையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஸோ தட் ஸ்பிரிச்சுவலாக வந்து முன்னேற முடியும். Now let's see Lord Ganesha message for you. And 5277 portal, நீங்க 7 o'clock இந்த வீடியோ வாட்ச் பண்ண போறீங்க. 7777 ரைட் ஏஞ்சல் நம்பர். அதோடைய அந்த அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். 77 உடைய ஸ்பெஷாலிட்டி. Now let's see. ஸோ இந்த டைமில் வந்து உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பாக இந்த போர்ட்டலில் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ 7 o'clock வந்து அதை பண்ணுங்க. Promise of the future. Number 8, positive outlook. Protection. ஸோ உங்களுக்கு லார்ட் கணேசாவுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு இருக்கு. ரொம்பவே வந்து நீங்கள் மேபி சில பேர் மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சில பேர் வந்து குரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுடைய குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ விநாயகரை விரும்புகிறவங்களுக்கு விநாயகருடைய அருள் முழுசாக கிடைக்க போகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை வந்து இந்த கணேஷா லார்ட் கணேஷா இந்த 7/7 போர்ட்டல் இந்த பீரியடில் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஸோ உங்களுடைய விருப்பங்களிலும் கனவுகளிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அண்ட் அதை மேனிஃபெஸ்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரியான விருப்பமாகவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் ஏற்பட்ட நிறையா விஷயங்கள் மூலமாக லெசன்ஸ் கிடச்சிருக்கும். அதையும் மறந்துட வேண்டாம். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ புதிய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லார்ட் கணேஷா வந்து கொடுக்க போகிறாரு. அதுவும் அற்புதமான விஷயங்களாக உங்களுடைய ஃப்யூச்சர் அமைய போகுது. ஓகே, pile 2. ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் pile 3. யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ராஸ் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் 7/7 போர்ட்டல் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு விருப்பங்கள் சில விஷயங்கள் இருக்கலாம். இதில் வர பிளெஸ்ஸிங்ஸ் போக இதில் ஏதாவது விடுபடுது அப்படி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த போர்ட்டலில் பர்டிகுலராக இன்றைக்கி வந்து நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேவா? ஸோ வாட் அபவுட் தி 7/7 போர்ட்டல் பிரிங்ஸ் யூ? லெட் அஸ் see. உங்களுக்கு இது 7/7 போர்ட்டல் கொண்டு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ pile 3, let's see. Free spirit, owl spirit, dove spirit. Be peace, அமைதியை, மன அமைதி. calm your independence, right? ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, மன அமைதி கொண்டு வராங்க. 3, நம்பர் 3, இங்கே 7. யூ see clearly now. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரிய போகுது. இதுவரையும் குழப்பமாக இருந்தது அப்படின்னா
கிளாரிட்டி கிடைக்க போகுது அண்டு ஒரு அமைதியான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கேயும் கிளியர்லி நவ் வருது, இங்கே ஒரு பீஸ் வருது இல்லையா? அப்போ ஒரு தெளிவு இருக்கும்போது நமக்கு அமைதி அப்படிங்கிறதும் இருக்கும். சரியா? ஸோ லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதை பற்றின ஒரு தெளிவும் வரப்போகுது. அதுலேருந்து நீங்கள் விடுபடவும் போகிறீங்க. ஒரு அமைதி, மன அமைதியும் சரி, லைஃப்பில் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையும் சரி அமைய போகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 7-7 போட்டு பிளெஸிங்ஸ் ப்ளீஸ் கிட். வாட் ஆர் த பிளெஸிங்ஸ் on this 7-7 portal? Blessings from this spirit. What are the blessings for 5-3 during the 7-7 portal? Devil, 10 of swords, 7 of cups. என்ன பார்க்குறோமோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு கிடைக்குது. Very nice. 6 of Pentacles. Anything else? Anything else? Yes. Knight of Wands. Wow. Ace of Pentacles. Magician in the bottom of the deck. Okay. So Devil, 10 of Swords, 7 of Cups, 6 of Pentacles, Knight of Wands, Ace of Pentacles. Right? ஸோ நிறைய டாக்ஸிசிட்டி போயிட்டு இருந்திருக்கலாம். 5-3 உங்களை சுற்றி வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், இல்லை தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம், அதர்வைஸ் தேர்ட் பர்சன்ஸ்னால பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கலாம், குழப்பங்கள் இருந்திருக்கலாம். எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு முடிவுக்கு வருது. ஸோ எல்லா குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்குது. நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அது ரிலேட்டடாக தான் இங்கேயும் கார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆக போகுது. ரைட்? வரணுமா வேண்டாமா அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முடிவு வரப்போகுது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸை பார்க்கும்போது அபண்டன்ஸ் தான் இது. உங்களுக்கு ஜாப் மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஜாப் இழந்திருந்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்க போகுது, புது லைஃப் அமைய போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கலாம். இது வரைக்கும் அதில் வந்து பெரிய தடை ஏற்பட்டிருக்கலாம். ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே கஷ்டம் போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, சில பேருக்கு அது ஒரு எண்டுக்கு வருது, ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. அண்ட் நிறைய சாய்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சரியான சாய்ஸாக வந்து நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் மனசு அமைதியாக இருக்கும்போது தான் எது சரி அப்படின்றது தெளிவாக புரியும் இல்லையா? மனக்குழப்பங்கள் இருந்தால் என்னாகும்? சரி எது, தப்பு எது அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த ஒரு அமைதியான ஒரு மனநிலை வரப்போகுது உங்களுக்கு. அப்போது இந்த சாய்ஸஸில் சரியானதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபைனலி உங்கள் லைஃப்லேயே வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. ஓகே, let me clear pull some card for this devil. What is this devil, please, spirit? Three of Pentacles, yes. Temperance, 5 of Swords. I feel third parties-னால சில பேருக்கு உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடாவோ, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ மேரேஜ்லேயோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது அப்படின்றத பார்க்குறோம். காரணம் உங்களுடைய பொறுமை அப்படின்றதையும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இனி அது என்னாக போகுது? பேலன்ஸ்டாக ஆக போகுது. ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கூடையும் வந்து ஒரு ஈகோ இஷ்யூஸ் ஏற்படுத்திக்க வேண்டாம். அவங்க சண்டை போடுறாங்கன்றதுக்காக நீங்களும் சண்டை போட வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ரைட்டா? ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படுற இடத்துலேருந்து விலகிடுங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 7-7 போர்ட்டல் ஒரு சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வராங்க. ஓகே, ஸோ நியூ ரிலேஷன்ஷிப் ஆர் நியூ கரியர், நியூ ஜாப் ஆர் நியூ பிஸ்னஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றதே நம்பர் 1.
It denotes new beginnings. Okay. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புது லைஃப் வேணும்னு நினைக்கலாம், புது ஜாப் வேணும்னு நினைக்கலாம். இப்போ இருக்கிற ஜாபில் பல கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கலாம். பல பேர் வந்து உங்களை ஒரு கஷ்டத்தில் சதி செஞ்சு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கலாம். ஓகேவா? பட் அதுலலாம் இருந்து மீள போகிறீங்க. ஓகே. அண்ட் மீண்டும் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஏற்பட போகுது. அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகே. Knight of Wands, Three of Cups, Queen of Wands. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை கிடைக்குது திடீர்னு அப்புறம் கிடைக்காம படுது, அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? நடக்குது நடக்கல, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகேவா? வாட் இஸ் தி 6 of Pentacles? அதையும் பார்த்துறேன். என்ன விதமான ஹெல்ப் ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் தானம் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு. 10 of Swords, இங்கே அகைன் 10 of Swords, Hangman, Ace of Cups. So new love is coming to you, right? இல்லை உங்களுடைய ஒரு சிலருக்கு நியூ லவ்வாக இருக்கலாம். சில பேருக்கு எப்படி இருக்குன்னா ஹேங்மேன் இருக்கிறதுனால இது பாஸ்டில் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அதுலேருந்து மீண்டு வராமல் அப்படி ஸ்டக் ஆகி இருக்கிற விஷயம் இப்போ என்ன ஆகுது, அடுத்த ஸ்டெப்பாக வரப்போகுது. ஐ கேன் see somewhat reunion for someone, for some people, right? சில பேர் வந்து ரீயூனியன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இங்கே பார்க்க முடியுது கண்டிப்பாக. Ace of Cups இருக்குது, Ace of Pentacles இருக்குது, ரைட்? ஸோ ஸ்டக் ஆகி இருக்கிற விஷயத்தில் வந்து உங்கள் பர்சனோ இல்லை நீங்களோ ஸ்டெப் எடுக்கலாம். அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகலாம். எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அண்ட் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, பிரேக்கப்பில் இருந்து விடுபடுறீங்க. அகெயின் உங்களுக்கு ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு தெரியுது. இஸ் இட் ஓகே? 5-3. சில பேருக்கு நியூ லவ்வாக இருக்கலாம், நியூ லைஃபாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு, ரைட்? And now let's see from this deck. This deck is nothing but Sacred Traveler deck. What about the messages for you? 7-7 portal கொண்டு வரக்கூடிய விஷயம், simplify your life, traveling lightly. உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் அப்படி ஈஸியாக கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்குறாங்க. ஓகே வா, இங்கே மறுபடியும் கோ ஸ்லோ, டேக் டைம், ரைட்? எக்ஸ்பெக்ட் த ஒண்டர்ஸ் டு எமர்ஜ். மிராக்கிள்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. நீங்கள் அதனால ரொம்ப அமைதியாக பொறுமையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கான மிராக்கிள்ஸ் ஆன் த வே. அதனால அமைதியாகவும் இருங்க, பொறுமையாக இருங்க. ஓகே, மனசையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப அழகான மெசேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான மிராக்கிள்ஸ் உங்களை வந்து சேரும், கண்டிப்பாக வந்து சேரும். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாகவும் நம்பிக்கையோட இருங்க. ஓகேவா? ஸோ 5-3 Lord Ganesha messages for 5-3. My God. Determination number 3. 28 number 1. Perseverance. விடாமுயற்சி தேவை. சரியா? அதே நேரம் வந்து ஃபோக்கஸ்டாக அதை நோக்கி, உங்களுடைய பயணத்தை நோக்கி நீங்கள் விடாமுயற்சியோட போகக்கூடிய போகக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க. ஸோ உங்க விடாமுயற்சிக்கான ரிசல்ட்டை வந்து லார்ட் கணேசா உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஓகேவா? அண்ட் டிட்டர்மினேஷன்.
நல்ல ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி, நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்க போகிறாரு. ஓகே, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. ஸோ லார்ட் கணேஷை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் பாடியை வந்து நீங்கள் கவனிங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பைல் 3. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஹாப்பினஸ், ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி, க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். இப்போ மீண்டும் அதை பெற போகிறீங்க. ஓகேவா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக வந்து கணேஷ் விநாயகருடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உணர போகிறீங்க. ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது. ஓகே, உங்கள் மைண்ட் செட்டை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே பீஸ், அமைதியாக வச்சுக்கோங்க. ரைட்? இது அதுவா இதுவா அப்படின்னு நீங்கள் குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அமைதி அப்படின்றது உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. நீங்கள் விடாமுயற்சியாக வந்து உங்களுடைய பலனை போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அதை நோக்கி பயணம் பண்ணியிருக்கிறீங்க. அதற்கான பலன் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ hope this may be helpful for you, pile 3. I'll meet you in my next video. Take care. Bye bye.